துறைக்கான அமைச்சராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். மதிப்பிழக்கு மற்றும் 1020 துறை இலக்கு சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெற்றவர் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்து ஆளுநர் அம்பேத்கர் உத்தரவிட்டிருக்கிறார். இதன்படி புதிய அமைச்சராக மரியநேசன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். செங்கோட்டையில் வருவாய்த்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மீன்வளத்துறை அமைச்சர் ஆகிரா ஸ்ரீராம், பால்வளத்துறை அமைச்சராக விஜயலட்சுமி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். வனத்துறை அமைச்சராக ரஞ்சித் குமாரும் வேளாண்துறை அமைச்சராக வீரர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல கூட்டுறவுத்துறை அமைச்சராக காந்திராஜ், போக்குவரத்துறை அமைச்சராக விஜய் தமிழன் பார்த்திபன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதேபோல அறநிலைத்துறை அமைச்சராக ஸ்ரீரங்கம் ரமேஷ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உயர்கல்வித்துறை அமைச்சராக விஸ்வநாதன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். AI துறை அமைச்சராக வேளச்சேரி குமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மீன்வளத்துறையும் கமலுக்கு கால்நடைத்துறையும் விஜயலட்சுமிக்கு பால்வளத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ராஜ்குமாருக்கு வனத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உடலுக்கு தகவல் சொல்லுங்கள். அமைச்சரவையிலே 23 பேர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் ஒருத்தவங்க நிதித்துறை மாற்றப்பட்டிருக்கின்றது. செங்கோட்டையன் தற்பொழுது வருவாய்த்துறையினுடைய அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நிதித்துறை செங்கோட்டையனிடமிருந்து மாற்றப்பட்டு மரியநேசன் சென்னையிலே வெற்றி பெற்றவர் ஆர்கேநகர் சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தேர்வானவர் அவர் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் வருவாய்த்துறை மிகுந்த முக்கியத்துவம் உள்ள ஒரு துறையாக இருக்கும். எனவே அந்த வருவாய்த்துறையை தற்பொழுது செங்கோட்டையனுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர் வந்து இந்த நிதித்துறை மாற்றப்பட்டிருக்கின்றது. வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையினுடைய அமைச்சராக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இருக்கின்றார். மீன்வளத்துறையின் அமைச்சராக சீனாத் இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே இந்த புதிய அமைச்சரவையிலே பலர் இணைந்திருக்கின்றார்கள். அதாவது செங்கோட்டையன் மட்டுமில்ல துறை மாற்றப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் செங்கோட்டையன் நிதித்துறை இலாகாவை பொறுத்தவரை மரியநேசனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. செங்கோட்டையனுக்கும் வருவாய்த்துறை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். பத்திரப்பதிவுத்துறையினுடைய அமைச்சராக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இருக்கின்றார். மீன்வளத்துறையினுடைய அமைச்சராக சீனாத் இருக்கின்றார். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இதுவரை இடம்பெறவில்லை இந்த அமைச்சரவையிலே. எனவே சிறுபான்மை நலத்துறை இன்னும் ஒதுக்கப்படவில்லை. ஆதிதிராவிட நலத்துறை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட துறைகள் எல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஆதிதிராவிட நலத்துறை மற்றும் சிறுபான்மை நலத்துறை யாருக்கும் ஒதுக்கப்படாதால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு சிறுபான்மை நலத்துறையும் அதேபோன்று ஆதிதிராவிட நலத்துறையை பொறுத்தவரை அந்த துறையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையிலே இணைந்தால் அவர்களுக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. போக்குவரத்து துறையை பொறுத்தவரை பார்த்திபன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அறநிலைத்துறையை பொறுத்தவரை ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்ற ரமேஷுக்கும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. உயர்கல்வித் துறையை பொறுத்தவரை விஸ்வநாதனுக்கும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துறையை பொறுத்தவரை வேளச்சேரி குமார் அவருக்கும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. சிறுபான்மையினர் மற்றும் உள்ளிட்ட துறைகள் ஆதிதிராவிட நலத்துறை, சிறுபான்மை நலத்துறை யாருக்கும் ஒதுக்கப்படாத நிலையிலே சிறுபான்மை நலத்துறை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கும் ஆதிதிராவிட நலத்துறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒதுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீன்வளத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான அமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். செங்கோட்டையன் மற்றும் உள்ள நிதித்துறை மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியத்துவம் உள்ள ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செங்கோட்டையன் மற்றும் நிதித்துறை ஒதுக்கப்பட்டது மூத்த அமைச்சர் என்ற அடிப்படையில் ஒதுக்கியிருந்ததாக பார்த்தார்கள். ஆனால் இந்த வருவாய்த்துறை அதை காட்டிலும் முக்கியத்துவம் கொண்ட ஒரு துறையாக இருக்கும். நிதித்துறை அமைச்சர் என்னுடைய பொறுப்பு போக்குவரத்து ஒப்புதல் வழங்குவது மட்டுமே நிதியமைச்சருடைய பொறுப்பாக இருக்கும். எனவே அந்த போர்ட்போலியோ அடிப்படையிலே அது முக்கியத்துவம் கொண்ட ஒரு பொறுப்பாக இருந்தாலும் சில அடிப்படையில், அதாவது அரசுக்கு உகந்த துறைகளாக, அரசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய துறைகளாக, அரசுக்கு வருவாய் ஈர்த்து தரக்கூடிய துறைகள் என்ற அடிப்படையிலே நிதித்துறை இருக்காது. நிதித்துறை அமைச்சருக்கான பொறுப்புகளாக இருக்கலாம். ஆனால் நேரடியாக அரசுக்கு வருவாயை ஈர்த்து தரக்கூடிய ஒரு துறையாக நிதித்துறை இருக்காது. நிதித்துறை அமைச்சரை பொறுத்தவரை அவர் மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு நிலையில் தான் இருப்பார். எனவே மூத்த அமைச்சரான செங்கோட்டையனை போன்றவர்களை அவர்கள் ஏற்கனவே அமைச்சரவையில் பல ஆண்டுகள் இருந்து அனுபவம் கொண்ட நிலையிலே அவர்களுக்கான துறைகளை ஒதுக்கீடு செய்யும் பொழுது இந்த முக்கியத்துவம் உள்ள துறையை ஒதுக்கலாம் என்ற அடிப்படையில் வருவாய்த்துறை அவருக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு என்பது இன்றைய நாளிலே ஒரு முக்கியமான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது. அனைத்து துறையிலும் ஏஐயினுடைய செயல்பாடு முக்கியத்துவம் உள்ளதாக மாறி வருகின்றது. உலகளாவிய அளவிலே ஏஐ என்பது முக்கியத்துவம் கொண்ட ஒரு துறையாக மாறி வேலை இழப்பு உள்ளிட்டவற்றுக்கும் ஒரு பக்கம் காரணமாகி கொண்டிருக்கின்றது. மற்றொரு பக்கம் ஏஐ மூலமாக பல புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. எனவே தமிழ்நாட்டிலே வேலைவாய்ப்பு அதிகரிக்க வேண்டிய தேவை எழுந்து வரக்கூடிய நிலையில்தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு துறைக்கு ஐடி துறையினுடைய அமைச்சர்
அமைச்சரை கூடுதலாக பொறுப்பேற்க வைத்திருக்கின்றார்கள். அதன்படி வேளச்சேரி தொகுதியில் வெற்றி பெற்ற குமார் வசம் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவுத்துறை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுபான்மையினர் மற்றும் ஆதிதிராவிட நலத்துறையை பொறுத்தவரை யாருக்கும் ஒதுக்கப்படவில்லை. வேளாண்துறை வினோத் பக்கம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை மாவட்டத்தில் வெற்றி பெற்றவருக்கு வேளாண்துறை, தூத்துக்குடியிலே வெற்றி பெற்றவருக்கு கடற்கரை நகரமான அந்த நகரத்தில் வெற்றி பெற்ற ஒருவருக்கு மீனவ நலத்துறை, கோயம்புத்தூரில் வெற்றி பெற்றவருக்கு மதுவிலக்குத்துறை என்று மாவட்ட வாரியாக சில கணக்கீடுகளை அடிப்படையாக வைத்து துறைகளை ஒதுக்கி இருக்கின்றார்கள் என்பதாக அரசியல் ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் பார்த்து அறிந்து கொள்ள முடிகின்றது. ராஜேஷ்குமாரை பொறுத்தவரை சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்றார். காங்கிரஸில் இருந்து இணைந்தவர். இந்த கூட்டணி அரசிலே காங்கிரசினுடைய உறுப்பினராக இருந்து அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர். சுற்றுலா மற்றும் சுற்றுலா வளர்ச்சி கழகத்திற்கு பொறுப்புடைய அமைச்சராக அவர் அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் விஜய் பாலாஜி கைத்தறித்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம்.